ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 99வது குளத்தூர் பாகுபலி பொருட்காட்சி நடந்துகிட்ருக்கு. இங்கே கேரளாவில் இருந்தும் திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாதிரி பக்கத்து ஊரில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. பார்க்க வர முடியாதவங்க இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து ஆடி அமாவாசையை முன்னிட்டு தான் நடத்துவாங்க. ஆடி அமாவாசை அன்னைக்கு இங்கே லோக்கல் ஹாலிடே கொடுத்துருவாங்க. அன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருக்கும். காலமேலேருந்து நைட்டு வரைக்கும் ரொம்ப கூட்டமாக இருக்கும். இதுதான் அதுக்கு ஓவரால் வியூ. நைட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் வெளிச்சமாக இருக்கும். இதெல்லாம் வந்து பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வரைஞ்சி வைக்கிறது, அப்புறம் செஞ்சு வைக்கிறது, இந்த மாதிரி ஓவிய கண்காட்சியெல்லாம் இங்கே இருக்குது. இது தீக்குச்சினால் செஞ்ச ஈஃபில் டவர். இது ஸ்பைஸ் ஜெட். இது ரியலாகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது சணல் பையில் செய்த டைனோசர். ரொம்ப பெருசாக செஞ்சுருந்தாங்க, அழகாக இருந்து பார்க்குறதுக்கு. இது மெழுகில் செஞ்ச விநாயகர் சிலை. இதில் வந்து விற்கிறதுக்கும் பொருட்கள் வச்சுருந்தாங்க. தேன், அந்த பட்டை எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஜாதிக்காய் இந்த மாதிரி உள்ளதில் அதோட யூசஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் போர்டில் வச்சுருந்தாங்க. இது வந்து பாரம்பரிய அரிசி வகைகளை வந்து இந்த மாதிரி வச்சு அதோட பேரும் எழுதி வச்சுருந்தாங்க. நிறைய நான் புதுசாக பார்த்தேன். இது வாழை நாரில் செஞ்ச மேட்டு, கூடை எல்லாம். தமிழ்நாடு சுற்றுலாத்துறையிலேருந்து தமிழ்நாட்டில் இருக்க சுற்றுலா தலங்களை வந்து இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் போர்டில் பேரும் அதோட பிக்சருமாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி கன்னியாகுமரி சுற்றுலாத்துறையையும் இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் உள்ள சுற்றுலாத்துறையை வந்து ஒரு கையேடு மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதெல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. ஸ்கூலில் இருந்து காலேஜில் இருந்தெல்லாம் பிள்ளைங்கள கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு டீச்சர்ஸ் தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து மரண கிணறு தெரியுது. இதுக்குள்ளாடி தான் காரு, பைக்கெல்லாம் வந்து ஓடிட்டுருக்கோம். இதில் வந்து ஒரு சின்ன பிள்ளை வந்து சறுக்கி சறுக்கி வரும். அது அழகாக இருந்து பார்க்குறதுக்கு.
இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த விளையாட்டு இது வந்து 50 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பெரியவங்களுக்கு 80, 100 ரூபா. நல்லா இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்கள வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பெரியவங்களும் அப்படி தான். அப்புறம் ஐஸ்கிரீம், பஜ்ஜி, டீ, காஃபி இந்த மாதிரிலாம் அங்கே ஸ்டால் போட்டிருந்தாங்க. இது வந்து 6 பால் 50 ரூபா. 6 பால் தருவாங்க. அதை இந்த இதில் போடணும். அதுக்கு வந்து ப்ரைஸஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பபுள் ஷூட்டு, அந்த பலூன் ஷூட் இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. இது ரிங்ஸ் 7 ரிங்ஸ் 50 ரூபா. நம்ம எந்த பொருளை போடுறோமோ அது கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விளையாட்டு சாதனமும் வச்சுருந்தாங்க. இது விவசாய பொருட்கள் கண்காட்சிக்கு வச்சுருந்தது. பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க. எல்லா விவசாய பொருளுமே வச்சுருந்தாங்க இங்கே கண்காட்சியில். சின்ன கோழி முட்டையிலேருந்து பெரிய கோழி முட்டை சைஸுக்கு வச்சுருந்துச்சு. சின்ன தேங்காயிலேருந்து பெரிய தேங்காய் வரைக்கும் வச்சுருந்தாங்க. இதில் வந்து பனை ஓலையில் செஞ்ச பொருட்களை தான் இங்கே வச்சுருந்தாங்க. ஃபேஷன் ஃப்ரூட்டு, முள்ளு முந்திரி, சீத்தாப்பழம், ஆயினி சக்கை இது எல்லாமே வச்சுருந்தாங்க. இது வந்து மண்பாண்டங்கள் விற்கிறதுக்கு வச்சுருந்து. இஸ்ரோலேருந்து ஜிஎஸ்எல்வி ராக்கெட் மாடல் வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய டைப்ஸ் ஆஃப் ராக்கெட்ஸ் இது எல்லாமே வச்சுருந்து, சேட்டலைட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து முத்துனால செஞ்ச திருவள்ளுவரும் அப்துல் கலாமும். அப்புறம் உள்ளாடி பாப்கார்ன், அப்புறம் பஞ்சு மிட்டாயெல்லாம் விற்றுட்ருந்தாங்க. அப்புறம் வந்து தேன்குழலெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம முன்னாடியே செஞ்சு கொடுப்பாங்க. வேறு திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரமே செஞ்சு வச்சுருவாங்க. நம்ம நேரமாக போயாச்சுன்னா அதையெல்லாம் பார்க்கலாம். செய்கிறதெல்லாம் சூடாக தான் கிடைக்கும் இங்கே. எல்லா டைப்ஸ் ஃப்ரெஷ் இந்த மிட்டாயும் கிடைக்கும் இங்கே.
அப்புறம் இந்த ஓணான் நல்லா அமைதி அப்படியே படுத்திருந்தது. தொட்டு பார்க்கவும் செஞ்சோம், ஒன்றுமே பண்ணலை. பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருந்துச்சு. இந்த குதிரையில் வந்து சின்ன பிள்ளைங்கள வச்சுட்டு அது உட்காரலன்னு சொல்லிட்டு பெரியவங்களும் இதில் நின்றுட்டு இருந்தாங்க. ஏடிஎஸ் கொசு டெங்கு விழிப்புணர்வுக்கு வேண்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் விளையாட்டு பொருட்கள் நிறைய வச்சுருந்தாங்க. 100 ரூபாய் தான் விளையாட்டு பொருட்கள் எல்லாமே. அப்புறம் ஸ்லைடு, கிளிப்பு, வளையல் இதெல்லாம் வந்து 20 ரூபாய், 30 ரூபாய் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நிறைய பொருட்கள் வச்சுருந்தாங்க. அப்புறம் வாரவங்க எல்லாருமே ஒரு செடியாவது வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இங்கே செடியும் இதில் ஃபேமஸ் தான். நிறைய செடி வகைகள் இருந்து மரங்கள் இருந்து காய் பழத்தோட எல்லாம் இருந்துச்சு. பார்க்கணுன்னு இருக்கிறவங்க இந்த வந்து பாருங்கள், நல்லா தான் இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணலாம் இதில். எல்லோரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. பாய்.